பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே லைக் பண்ணுவீங்க, ஃபேமிலியிலே என்ஜாய் பண்ணுவாங்க. தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செஞ்சுக்கலாம். அதுக்கு கோதுமை மாவு நான் 2 கரண்டி போடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. அரிசி மாவு 1 கரண்டி ஃபுல்லாக போட்டுங்க. அப்புறம் மைதா ஒரு 1/2 கரண்டி அளவு போட்டுங்க. கோதுமை மாவு 2 கரண்டி அளவு போட்டுங்க. அரிசி மாவு 1 கரண்டி, மைதா ஒரு 1/2 கரண்டி அளவு போட்டுங்க. கூடவே ரஃபாக சாப் பண்ண 1 ஆனியன் போட்டுங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையாக்கிற அளவு பச்சை மிளகா 4-5 பச்சை மிளகா ஜார்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா தோசை பதத்துக்கிட்ட கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். ஒரு 2-3 சுற்றினாலே இது நல்லா தோசை பதத்துக்கு வந்துடும். தோசை மாவு, அரிசி மாவு, மைதா, கோதுமைலாம் போட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம். தண்ணி ஊற்றிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 2-3 சுற்றினாலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபினஸ்க்காக தான் மிக்ஸி ஜாரில் போடுறோம். ஓகே, ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ஜாரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுறதுக்காக தான் தண்ணி ஊற்றுறோம். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தாலே நம்ம லம்ஸில் நல்லா சூப்பராக மாவு ஃப்ளஃபியாக தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை மாவுக்கு தேவையாக்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடல மாவு போடுறோம் 1 ஸ்பூனு. இது கலருக்காக தான், ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கடல மாவு 1 ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணி. மாவு கூட நீங்கள் ஜார்லியாக போட்டு ஏன் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம். ஆனால் எப்படி போடும் போதும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். இது ரொம்ப பர்ஃபெக்டாக மசால் தோசை மாதிரி எல்லாம் வராது, கொஞ்சம் அடை மாதிரி தான் வராது, அடை தோசை மாதிரி. நீங்கள் அனியன்ஸ் இன்னும் கூட வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அனியன்ஸ் எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசை. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஓமம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஓமம் சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசை வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இது தோசை சுடுறதுக்கு முன்னாடி போடுங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு மிக்சிலெலாம் கிரைண்ட் பண்ணிடாதீங்க இதை. ஓகே, இப்போ நீங்கள் தோசை தவா ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. எங்கிட்ட தோசை தவா இல்லை, உடஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு கடாய் மாதிரி வச்சுருக்கேன். தோசை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் அடை தோசை மாதிரி தான் வரும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, அவ்வளோதான். உங்களுக்கு தோசை தவா பெருசாக இருந்தால் நீங்கள் பெருசாக ஊற்றிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆயில் தான் ஊற்றுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு தோசை இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். வேகட்டும். நம்ம மாவில் சீரகம் 1 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன் போட்டு சுடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றணும். இப்போ அந்த தோசை வேகும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது சாப்பிடணுன்னு. ஓமம் சீரகம் நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கடல மாவு போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. 1 ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணோம் கடல மாவு. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ குயிக்காக கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு வச்சு நம்ம ஒரு தோசை செஞ்சிட்டோம். அனியன்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம், மாவுக்கு தகுந்த மாதிரி. நல்லா கமகமகமான வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓமம் சீரகம் போட்டு நம்ம செஞ்சுன்னு இருக்கிறதுனால, அதுவும் அனியனும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம்.
ஓகே, நம்ம தோசை 2 பக்கமும் வெந்துடுச்சு. எடுத்துடலாம். சூப்பராக வெந்துடுச்சு 2 பக்கமும். அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்னொன்று அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். நம்ம சோடா மாவெல்லாம் கூட எதுவுமே போடலை, ஆனாலும் தோசை நமக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுக்கலாம், இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு கூட செஞ்சுக்கலாம். இது அணையே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம ஊற்றி எடுக்கணும். ஆயில் இல்லைன்னா கீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி செஞ்சுக்கோங்க. இதுக்கு சட்னி குழம்பு எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். செகண்ட் தோசையும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தோசை ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இப்போ ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செய்து சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்டன்ட் தோசை என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கூட இன்றைக்கி பீனட் சட்னியோடு தான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்த்துடலாம். சட்னியோடு நல்லாயிருக்கு. இது உண்மையிலேயே அந்த சீரகம் ஓமம் போட்டுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வித்தவுட் சட்னி கூட நம்ம சாப்பிட்லாம், சட்னி இல்லாமலே கூட அப்படியே சாப்பிட்லாம். இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. See you all in next video. Bye.